சமீபமாயிருக்கிற நல்ல கர்த்தாவே, ரிகரத ஷஹலரனரா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், பரிசுத்தமும் பயங்கரமுமானவரே. ரிகபல சந்தரதிடகடக சியாத்தனரோ, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தாவே, அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இந்த ஜெபத்தின் துவக்க நேரத்திலிருந்து முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய விண்ணப்பத்தின் ஆவியினாலே, ஜெப ஆவியினால் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கும்படியா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரிகபல ஸ்ரீகலத்தன ரகம் தரபௌரியா. நீர் பேசுமையா, நீர் பேசுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்க ஆவியானவரே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஜெப ஆவியினாலே நிரப்புவீராக. மாம்சமோ பலகீனம் உள்ளது, உங்கள் ஆவிய உற்சாகம் உள்ளது. ஆவியிலே நிறைந்து கர்த்தருடைய மகத்துவங்களை பேசும்படியாக கிருபைகள் வெளிப்படட்டும். ரிகமன சந்தல் பிரௌடபல துரகடகசியாத்தனரு ரிகபல ஷபலத ரகசியா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அளவில்லாமல் ஆளுகை செய்யும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் தமது பலத்தினால் ஒவ்வொருவரை இடைகட்டும்படியாக சத்த உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. தெய்வீக பலன் வெளிப்படுவதாக. கழுகுக்கு சமானமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்களாக. கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இரட்சிப்பு வெளிப்படுவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரிகபரபரபலப ஷபலபரதரா ரிகபபலதகம ஷிஹதனபௌரியாரபனா ரிகபரபலப ஷபலதரகசியாத்தனரோ. ஆமென் 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 ஆமென். புது பலனை கட்டளையிடுகிறவரே, ரிகபப ஷபலதனா. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே. ரிகபப ஷகலரனரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எஸ், க்ளோரி 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 க்ளோரி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எஸ் ஜீசஸ். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்துதாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்துதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை இன்று உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி ஆமென் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற பாதையில் ஒளியாய் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா. ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதானே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நீ கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ராஜாவுக்கு மகிமை. ஆமே. நம் பேரில் நினைவா இருக்கிறவர், நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறவர், குடும்பங்களை பிள்ளைகளை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறவர், குடும்பங்களை கவனிக்கிற கர்த்தர் அவர்.
ஹல்லேலூயா. குடும்பத்தின் தலைவர், ஆமென், ஹல்லேலூயா. அவரே மத்தியஸ்தர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை காப்பாற்றுகிறவர், போஷிக்கிறவர், ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், ஆமென். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததிக்கு சிங்காசனத்தை நிலைநிறுத்தின கர்த்தர். யாரெல்லாம் கர்த்தரை தேடுவார்களோ அவர்களுக்காக, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார், தமது சிங்காசனத்தை நிலைநிறுத்துகிறார். ஆமென். யாரெல்லாம் தேவனை தேடுவார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் கிடைக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரகமஷேகலரனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. ரிகபப ஷகலதனரனா ரிகபரபல பௌஷபலதர கசியாத்தனரோ ரிகமனோ சந்தல பௌரத்துனேதர கசியாத்தனரா. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து அப்படி கல்வாரி பாதத்தில், ஆண்டவரே, என்னையும் என் பிள்ளைகளையும் நீர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் அப்படியே கல்வாரி பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படணும். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய ரத்தம் ஊற்றப்படணும். சத்துரு தொடாதபடி உடைய ரத்தத்தினாலே நீர் வேலி அடைக்கணும் ஆண்டவரே. ரிகாபால ஒப்பு கொடுக்கிறோம், கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுங்க சகோதரி. நீங்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க உங்க குடும்பத்தில் மறைந்து கிடக்கிற எல்லா அந்தகாரங்களையும் முறியடிக்கப்படும். ரிகாபாஷே, நீங்க எவ்வளவு ஜபத்திலே தேவ சமூகத்தில் உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுப்பீர்களோ அவ்வளவு தேவ மகிமை உங்களையும் உங்க வீட்டையும் நிரப்ப துவங்கும். கர்த்தருடைய அசைவாடுதல் அளவில்லாமல் உங்களுக்காக வெளிப்படும். எந்தெந்த காரியத்தில் செயல்பட வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தில் மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டுமோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்திற்காக வெளிப்பட்டு, ஆமென், ஆழத்தில் அசைவாடுகிறவர். குடும்பத்தின் ஆழத்தில் கிடக்கிற எந்த மறைவான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவர் மாற்றி போடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க துவங்குங்க. ஆமென். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பிரச்சனை, போராட்டம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தருக்கு லகுவான காரியம். அவருக்கு எம்மாத்திரம் பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ரிகாபா ஷேகலரதனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்தரே, பரிசுத்தமும் பயங்கரமுமானவரே, ரிகாபாபா ஷகலரதனரா. கர்த்தருடைய ஆவியானவரே, ரிகபலபௌ சந்தரோதர ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. தேவனுடைய மகிமை அளவில்லாமல் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியால், ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுகிறபடியா, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவ மகிமை அளவில்லாமல் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகாபாபா ஷகலதரனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ரிகாபாபா ஷகலதனா. கர்ஜித்து நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. குடும்பங்களுக்கு விரோதமாய் கர்ஜித்து கொண்டிருக்கிற எல்லா அந்த ஆரங்களும், வலு சர்ப்பத்தின் வல்லமைகள், விழுந்து போன கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் முறியடிக்கிறார். ஜெயம் உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவர், ஆமென், விடுவிக்கிற ஆவியானவர் தமது ஜனத்திற்காக நீதியை சரி கட்டுகிறவர். உன் வழக்காளிகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுவேன். ரீபாபா
ಶೇಖರದನರನರ ರಿಕಬರಬಲ ಸಂದರಬ ರಿಕಬರಬಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ರಿಕಬಮ ಶೇಖರದನರ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிகபப ஷிகலரதனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Hallelujah 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 hallelujah. பாருங்க, இந்த நாட்களில் அநேக வாலிப பிள்ளைகள் படிக்க முடியாம பிசாசின் போராட்டத்திற்குள்ள அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாம, தற்கொலைக்கு நேராக வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிற சூழ்நிலை. பாருங்க, ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளை தொடும்படியாக, சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக. ஹல்லேலூயா. படிக்க முடியாமல், ஸ்கூலுக்கு போக முடியாமல், சத்துருவின் கட்டிலிருந்து போராடி கொண்டிருக்கிற ஜனத்தை கர்த்தர் விடுவிக்கும்படியாக பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும். ஆமென் ஆமென். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கணும். ஆமாம், இந்த ஜெபத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கணும். ஆமென். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக இறங்கி வரணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. தேவன் தீமைக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். சத்துரு தீமைகளை உண்டு பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தாலும் அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஓ, யோசேப்பு சொல்லுகிறா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய திட்டமிட்டீர்கள், ஆனால் இப்போது நடந்து வருகிறபடி கர்த்தர் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றி போட்டார் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சத்துரு போட்ட தீமையான கண்ணிகள், திட்டங்கள், ஆலோசனைகள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுகிறார். நன்மையாக தேவன் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் சத்துரு அதிகமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடுகிறான் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று. ஆமென். ரெபெக்காலை வாழ்த்தும் போது, நீ கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சந்ததியார், உங்க பிள்ளைகள் பாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு. அப்படின்னா நம்முடைய வாக்குத்தத்தங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கடந்து போகிறது. சத்துரு அந்த நன்மைகளை கெடுக்கும்படி அல்லேலூயா அவன் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான். இந்த நாட்கள் ஜெபத்திலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு போட்டிருக்கிற எல்லா திட்டங்களும் அபத்தமாக்கப்படும்படியாக திறப்பிலே நின்று தேவ சமூக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமென் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் வெளிப்படட்டும். ஆமென். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும். ஆமென். உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும். எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, என் சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீமைகளை உண்டு பண்ணும்படி சத்துரு கண்ணமிட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, சத்துருவின் சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்படட்டும். என் சந்ததி, என் பிள்ளைகள் உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கணும், உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகபஷகலரா. என் பிள்ளைகள் சமாதானமாய் தாப
தாபரித்திருப்பார்களாக. சொல்லுங்க, நீங்க எப்படி ஜெபிக்கிறீர்களோ அப்படியே கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். என் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்களாக, என் பிள்ளைகள் சமாதானமாய் தாபரித்திருப்பார்களாக. சமாதானத்திற்கு விரோதமாக போர் செய்கிற எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால் அழியட்டும். இந்த பகல் வேளையிலே சத்துருவின் சூழ்ச்சிகளை நான் அதம் பண்ணி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாய், சமாதானத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நான் அதம் பண்ணுகிறேன். சத்துருவின் வல்லமைகள் செயல்படாமல் அழியட்டும். ஆமென், ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சகோதரி, சகோதரனி, ஜபத்திலே எவைகளை கட்டுவாயோ அவைகள் கட்டப்படும். நீ எவைகளை கட்ட அவிழ்ப்பாயோ அவைகள் கட்ட அவிழ்க்கப்படும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரகதரபஷ. குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த காரங்கள் அழிகிறது, அழிகிறது. சில குடும்பங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த காரங்களை பரிசுத்த ஆவியானவர் நிர்மூலமாக்கி போடுகிறார். கர்த்தர் உனக்காக இறங்குகிறார். சகோதரி, உன் குடும்பத்தில் இறங்குகிறார். ஆமென், அல்லேலூயா. எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் தாறுமாறாக்கி போடுகிறார். கெர்ச்சித்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் அரண்களையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். உன்னுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ளதாய் மாறட்டும். உன் குடும்பத்திற்கு விரோதமா சத்துரு சுற்றிலும் கெர்ச்சித்து கொண்டிருக்கிற அந்த அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக உன் போராயுதங்கள் ஆமென், ஆமென், தேவ பலனுள்ளதாய் மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க. கர்த்தருடைய கிருபை அம்மே அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றைக்கும் உள்ளது. நீங்க இப்போ ஜெபிக்கிற இந்த ஜெபம் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அனாதியாய் அனாதியாய் என்றைக்கும் தேவ கிருபையை சேர்த்து வைக்கிறீர்கள். கர்த்தருடைய கிருபையை சேர்த்து வைக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகளுடைய ஆமே பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் தேவ கிருபை இறங்குகிறது. கிருபை வெளிப்படுகிறது, கிருபை வெளிப்படுகிறது. மகிமையானவரே, உம்முடைய கிருபைகள் பரமாய் வெளிப்படுகிறபடியே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறபடியே நன்றி. நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்து பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது போல ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கண்களிலே தயவு வெளிப்படுவதாக. எல்லா பொல்லாங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி நீங்களாக்கப்பட்டு காக்கப்படுவார்களாக. ரிகபப ஷகலரனரா ரிகமல துனரகசியாத்தனரோ ரிகபலப சம்தரபலகசியாத்தனரா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறவர். பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையா இருக்கட்டும், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த யாதொரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், நாளுக்கு நாள் அதை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தலைமுறைகளை பெருக பண்ணுகிறவர். ரிகபா ஷிகரதனரா. ஜெபிங்க, ஜெபிங்க. ஆமென். நீ கட்டாத வீட்டையும் நடாத தோட்டத்தையும் கர்த்தர் உனக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வர்த்திக்க பண்ண விரும்புகிறார். ஆமென். தேவனுக்காக காத்திருக்கிற ஆத்துமாவே, ஆமென், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவது இல்லை. நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்க
முன்னறிவிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. ஜெபிங்க. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அப்படி கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்க ஜெபங்கள் உங்க பிள்ளைகளுடைய தலை எழுத்துக்களை விதிகளை மாற்றும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் மாற்றம் உண்டாகிறது, மாற்றம் உண்டாகிறது. ஆமென், 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 ஆமென். கட்டு கட்டு உன் குடும்பத்தை ஜெபத்தினாலே கட்டு. ஆமென். புத்தி உள்ள ஸ்ரீ தன் குடும்பத்தை கட்டுகிறார். புத்தி உள்ள ஸ்ரீ ஜெபத்தினாலே தன் குடும்பத்தை கட்டுகிறார். நீங்க இப்ப எப்படி கட்டுகிறீங்களோ அப்படி உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம். மகிமை, 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 மகிமை. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஒவ்வொருவருக்காக இறங்கி வந்திருக்கிறவரே, பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும்படியா உருவின பட்டயத்தோடு உம்முடைய தூதர்களை இறக்குகிறபடியா ஸ்தோத்திரம். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், பொல்லாத ஆவிகள், வன்கண்கள், எரிச்சல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக. அக்கினி மதிலாய் தேவன் வெளிப்படுகிறார். அக்கினி மதிலாய் தேவன் வெளிப்படுகிறார். உனக்காக கர்த்தர் அக்கினி மதிலாய் வெளிப்படுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை உன் காலின் கீழாய் மடங்கடிக்கும்படி எல்லா அந்த ஆரங்களும் சத்துருவின் வல்லமைகளும் பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக. சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்க படுகிறபடியா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். சத்துரு உட்புகாதபடி கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். சத்துரு குடும்பத்தில் கை வைக்காதபடி அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் ஆவியானவரே அந்நிய பாஷையில மகத்துவப்படுத்த துவங்குங்க. தேவனோடு பேசுகிறீர்கள், தேவனோடு பேசுகிறீர்கள். யாருக்கும் தெரியாத ரகசியங்களை உங்க குடும்பத்திற்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் அதை கொண்டு வருகிறார். ஆவியின் மூலமாக சகலமும் வெளியரங்கமாக்கப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ரிகபபப ஷகலரதனரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் நாங்கள் அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்னன்னா, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையிலும் தேசத்திலும் அற்புதமாகவும் அடையாளமாகவும் நிறுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த உபத்திரவத்தின் பாதையில், இந்த நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்கிறதை காண்கிற கண்கள் எல்லாம் கண்டு இது தேவனுடைய அற்புதம், இது தேவனுடைய அடையாளம் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே அற்புதமாகவும் அடையாளமாகவும் கர்த்தர் நிறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் கூட கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து மகிமைக்காக நன்றி, மகிமைக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி. ரிகா
விடுவிக்கிறபடியா நன்றி அப்பா. அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடைபெறட்டும் ஆவியானவரே. நீர் இறங்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் ஆழமான காரியங்கள் உமக்கு மாத்திரம் தெரியும். மறைபொருள் கர்த்தருடையது, அந்தரங்கங்கள் தேவனுக்குரியது. அந்தரங்கமாய் மறைமுகமாய் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நீர் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். தேவன் நீர் கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். சத்துருக்கள் மேல கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். பிள்ளைகள் எங்கள் சந்ததியா பாழாக்கப்பட்டவைகளை கர்த்தருக்காக குடியேற்றுவிப்பார்களாக. ஓ எங்கள் சந்ததியா ஆமென் எங்கள் சத்துருக்களுடைய மதில்களை ஏறி மிதிப்பார்களாக. ஆமென் 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே ஆண்டுடைய சமூகத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கட்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று சொல்லி, சத்துரு எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான். எனக்கு இந்த நாட்களில் அநேக குடும்பங்களில் அவன் பிள்ளைகளை குறிவைத்து போராடி கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய், வருகிற தலைமுறைக்கு விரோதமாய், வருகிற தலைமுறையை எப்படியாவது பாழாக்கி விட வேண்டும் என்ற ஒரே திட்டத்தோடு நோக்கத்தோடு அவன் மூர்க்கமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு உள்ளாக ஒப்பு கொடுத்து உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆமே. சிறைப்பட்டவர்கள் தீவிரமாய் விடுவிக்கப்படட்டும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆமேன் ஒவ்வொரு தாயாரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவர்க்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெற்றோரை பார்த்து கொண்டிருக்கிற தேவர்க்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய பேர பிள்ளைக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆமேன். ஆண்டவர் நிச்சயமாக இன்னைக்கு கிரியை செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. இயேசு சொல்லி இருக்கிறார் அல்லவா, உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அழுங்கள் என்று சொல்லி. இந்த பொல்லாத உலகில் நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஒரு யுத்த ஜபம் நாம் செய்தே ஆக வேண்டும். சத்துருவோடு கூட நாம யுத்தம் பண்ணியே ஆக வேண்டும். ஆமேன். நம்முடைய குடும்பம் விடுவிக்கப்படட்டும். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, நம்முடைய பிள்ளைகளை பாழாக்க நினைக்கிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். என் குடும்பம் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிக்க திட்டமிடுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் அழிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிற ஆண்டவரே சொல்லு. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது சத்துரு அலறத்தக்கதாய், சத்துரு பயப்படத்தக்கதாய், உங்க பிள்ளைகளை விட்டு ஓடத்தக்கதாய் ஓ ஜெயக்கொடி ஆவியானவர் ஏற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். அந்த விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபிங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா லா ரா ஷகா லா ரா. பிள்ளைகளுடைய சிந்தை மண்டலங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படுவதாக இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆமென். பிள்ளைகளுடைய சிந்தை மண்டலங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஆமென். பிள்ளைகளுடைய சிந்தை மண்டலங்களை உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். வாதாடுகிற அசுத்த ஆவிகளை இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமாகிய சரணா இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறமையா, அழிக்கிறோம். இப்பொழுது அழிந்து மாறுவதாக, அழிந்து மாறுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபிங்க. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க சத்துரு பிள்ளைகளுடைய சிந்தை மண்டலங்களை விட்டு மாறி போகிறா. இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகிறா. பிள்ளைகளை விட்டு கையை எடு சத்துருவே. இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். சிந்தை மண்டலங்கள் ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஓ ரபா லா ரஷகபா லாரா புத்தி மண்டலங்களை பேதலிக்க வைக்கிற பொல்லாத ஆவிகள் ஆமென் சொல்லி ஜெபிங்க புத்தி மண்டலங்களை பேதலிக்க வைக்கிற பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து ஆமென் டிப்ரஷனுக்குள்ள கொண்டு சொல்லுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக பிள்ளைகளை இரவில் தூங்க விடாத வண்ணமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுவதாக இரவில் தூங்க விடாத வண்ணமாய் போராடுகிற அசுத்த ஆவிகள் அழிக்கப்படுவதாக ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே போராடி யுத்தம் பண்ணுங்க ஆமென் 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 வருகிற தலைமுறைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஹalleluya ஹalleluya ஓ ரீமாலா ரஷகபா ரஷகலாரா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது ஆமென் அந்த சுதந்திரத்தை எப்படியாவது தன் வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போராடுகிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆமென் 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 ஹalleluya ஓ ரீமாலா ரஷகலாரா ஆமென் சுதந்திரத்தை விடுவிக்கும்படியாக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவே பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மீட்டுக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால மீட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகளை இரத்தத்துக்குள்ளாய் விட்டு கொடுத்து மீட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமா படிக்க விட மாட்டேன் என்று போராடுகிற ஆவிகள் புத்தகத்தை எடுத்தாலே ஆமென் தூக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் சோர்வை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை போட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே ஓ ராமா லா ரஷகமா லிமாலா ரகலாரா ஆமென் 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 இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நீங்க யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறதை நீங்க பார்க்க போறீங்க ஆமென் விசுவாசத்தோடு ஜெபிங்க விசுவாசத்தோடு ஆமென் இரவுல தூங்க விடாதவனமாய் ஆமென் மொபைல் போனுக்கு அடிக்டா இருக்கிற ஆமென் அந்த ஆவிகள் அடிக்ட் வாக்கி வைத்திருக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் பிள்ளைகளை நாங்கள் விடுவிக்கிறோம் உலக மாமிசம் பிசாசுக்கு நாங்கள் பிள்ளைகளை விடுவிக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கிறோம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஒரு யுத்த ஜெபம் ஏறடுங்க ஆமென் யுத்த ஜெபம் ஏறடுங்க ஓ ராபா லா ரஷகலாரா ஹalleluya ஓ ரிமா லமோ ஷப லம லிமா லபரா ரிபாலா ரஷகபா லிபாலா ரஷகலாரா ஆமென் 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 ஹalleluya ஹalleluya ஆமென் கடந்த நாட்கள்ல அநேக தாய்மார் கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு காரியம் என் பிள்ளை புத்தகத்தை எடுத்து படிக்க முடியல என் பிள்ளை மிகுந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறா புத்தகத்தை எடுத்தாலே ஸ்கூலுக்கு போக பேக்கை எடுத்தாலே ஒரு போராட்டம் என் பிள்ளைக்கு வந்துடுது என் பிள்ளை சொந்த கண்ட்ரோலில் இல்லை சுயநினைவு இழந்த நிலைமையில் இருக்கிறாப்புல எல்லாரும் சொல்கிறாங்க மனநல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி ஆனால் என் பிள்ளை நல்லா தான் இருக்கிறா ஆனால் அந்த புத்தகத்தை எடுக்கும்போது படிக்க ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது என் பிள்ளை அப்படியே சுயரூபம் மாறிடுது ஆனால் அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழுறா ஐயோ நான் ஸ்கூலுக்கு போக முடியலையே நான் படிக்க முடியலைன்னு அழுறான்னு சொல்லி அநேக தாய்மார்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஆவிகள் அழிக்கப்படணும் அந்த பிள்ளைகளை சுற்றி சூழ்ந்து போராடுகிற ஆவிகள் அழிக்கப்படணும் ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையா ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட மன பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிற எந்த பெற்றோரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும் அவர்கள் சந்தோஷமாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் இந்த ஜெபம் அவர்களுக்கு விடுதலையின் ஜெபமாய் மாறட்டும் கரங்களை தட்டி ஜெபிங்க ஊக்கமாய்
ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். சபையார் எல்லாரும் ஊக்கமா ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. ஆமென் ஆமென். உங்களை யுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். சத்துரு இப்படிப்பட்ட ஆமென் பிள்ளைகளை சிறைபிடித்து வைத்திருக்கிற நிலைமையில் இருந்து மீட்கும்படியாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிள்ளைகளை குறித்து நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டேன் என்று மூர்க்கமாய் போராடுகிற பொல்லாத வானமண்டலத்தின் வல்லமைகள், ஓ தேசாதிபதியின் வல்லமைகள், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. நன்றாய் படிக்கிற பிள்ளை, என் பிள்ளை இப்படி ஆயிட்டாளே என்று சொல்லி புலம்புகிற அநேக பெற்றோர் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே பிள்ளைகள் மேல தொடுதல் வெளிப்படட்டும். இப்பொழுது இப்படி வல்லமை வெளிப்படட்டும். இப்பொழுது இப்படி ஆணி வாய்ந்த கரம் வெளிப்படட்டும். இப்பொழுது இப்படி அபிஷேகிக்கிற கரம் வெளிப்படட்டும். இப்பொழுது விடுவிக்கிற கரம் வெளிப்படட்டும். இருந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. ஜெபிங்க ஜெபிங்க. விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. இரவுல தூங்காத வண்ணமாய் ஆமென் எழும்பி நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகா. ஆமென். இரவுல தூங்க முடியல, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி ஆமென் அநேக பிள்ளைகள் இன்னைக்கு தூக்க மாத்திரை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அந்த பிள்ளைகளுடைய நிலைமைகள் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவரே, சிறு பருவத்திலே படிக்கிற பருவத்திலே ஆண்டவரே தூக்க மாத்திரை எடுத்து தூங்குற நிலைமைப்பா, இந்த நிலைமை மாறணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் அற்புதம் நடப்பதாக. ஓ ரிமாலா ரஷாகமா லிமாலா ரஷாகாலாரா லிபாலமோ ஷபலம லிமா லபரடரா ரிபாலா ரஷாகாலாரா. ஆமென் 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 ஹalleluya. ஓ ரிபாலா ரஷாகாலா ரிமாலா ரஷாகாலாரா. ஆமென் 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 ஹalleluya. இன்னும் அநேக பிள்ளைகள் ஆமென் இந்த படிப்பை நினைத்து பயந்து, இந்த பரீட்சையை நினைத்து பயந்து அநேகர் வியாதிப்பட்டு சுய கண்ட்ரோல்ல இல்லாத வண்ணமாய் ஒரு பித்து பிடித்தது போல தனிமையாய் போகிறது, அழுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் அநேகம். அநேக தாயார்மார் இந்த காரியத்தை குறித்து சொல்லி ஜெபிக்க சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம கரங்களை உயர்த்தி இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், ஜெயிக்க முடியாது, இனி நீ ஜெயிச்சிடவே முடியாது, நீ தற்கொலை பண்ணு, நீ வாழாத எதுக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற ஆவிகள், பயமுறுத்துகிற ஆவிகள், பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால ஜெயம் கொண்டா இயேசுவின் நாமத்தினால அடிங்க, இயேசுவின் நாமத்தினால யுத்தம் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓ மரண பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, பிள்ளைகளை சூழ்ந்து போராடுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறோம். பிள்ளைகளை விட்டு மாறிப்போ, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறோம். பிள்ளைகளை விட்டு மாறிப்போ மாறிப்போ. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. பெற்றோருடைய கண்ணீர் ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாறட்டும். ஆமென். ஆனந்த களிப்பாய் மாறட்டும். ஆமென். தள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஓ ஆச்சரியமாய் மேன்மையாய் உயர்ந்திருக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எல்லாரும் துதிக்க பாப்பா. ஓ ராபா லா ரா ஷாகா லாரா. Oh, thank you, Jesus. Hallelujah. 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 Oh, Rabba la ra shaka malabara. Amen. 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 இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை நாங்கள் மீட்டெடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, பாதாளத்தின் வல்லமைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே ஆமென் விடுவித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, பிசாசின் வல்லமைகளுக்கு விடுவித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, மந்திரவாத வல்லமைகளுக்கு விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்படுவார்களாக. ஆமென் 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 அல்லேலூயா. எரேமியா 10வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய் விட்டார்கள்,
அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. ஒரு தாயுடைய அல்லது ஒரு தகப்பனாருடைய புலம்பல் போல இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. கூடாரம் அழிந்து போயிற்று. பிள்ளைகளை குறித்து, அந்த வீட்டை குறித்து ஒரு பெரிய ஒரு பிளான், ஒரு திட்டம் தாயார் தகப்பனார் வைத்து ஓடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின, என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். சத்துரு இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றோரை விட்டு பிரிக்கிறான், குடும்பத்தை விட்டு பிரிக்கிறான். பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு ஓடி போறாங்க. இந்த வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போறாங்க. அந்த நிலைமைக்கு சத்துரு அப்படியே பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். ஆமே ஆமேன். குடும்பத்தில் ஐயோ என் குடும்பம் போச்சு, எனக்கு ஒரு பிள்ளை தான் உண்டு, இந்த பிள்ளையை நம்பி இருந்தன, இந்த பிள்ளை இப்படி போயிட்டான, எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லி அநேக பெற்றோர் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள், அலைந்து தெரிகிற பிள்ளைகள், ஆமேன், கர்த்தருடைய கரம் தொடணும். கரங்களை தட்டி ஜபிக்க ஆரம்பிங்க. ஓ ராபா லா ரா ஷாகாலாரா லீமா லா ஷாகாலாரா. ஆமென் ஹalleluya. ஓ ரிமா லபோ ஷபா லபா லிமா லபா ரபரா. ஜபிங்க, ஓ கமா ஜபிங்க. ஹalleluya. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டு ஜபிக்கிற அல்லவா ஆவியானவர் சொல்லுகிறார், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராபா லீஷாகாலாரா லீபாலாபா ரீஷாகாலாரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹalleluya. ஓ ரிமா லபோ ஷபா லமா லிமா லபா ரபரா ரீபாலா ரா ஷாகாலாரா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. பாழாக்கப்பட்ட பட்டணங்களை மறுபடி எடுப்பித்து கட்டும்படியாக நம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சத்துரு இந்த பிள்ளைகளை அப்படியே சோரம் போக பண்ணி, உலக ஆசைகளை காட்டி, உலக ஆசாபாஷங்களை காட்டி அப்படியே ஆண்டவரை விட்டு தூரமாய் போக பண்ணி என்ன செய்கிறான் தெரியுமா? புலம்பல் 1வது அதிகாரம் 16வது வசனம் கடைசி பகுதியை படிக்கும் போது, பகைஞர் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். பாழாய் போன இடத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்ட வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு பாழாய் போய் கொண்டிருக்கிறாங்க. எதனால? பகைஞன் மேற்கொண்டதினால். இன்னைக்கு அந்த பகைஞனை நாம இன்னைக்கு ஜபத்தின் மூலமா மேற்கொள்ள போகிறோம். முடிந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆமென் பகைஞன் மேற்கொள்ளுகிறான்பா, என் பிள்ளைகளை பாழாக்கிக்கிட்டு இருக்கிறான்பா. ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்க ஆரம்பிங்க, ஊக்கமா ஜபிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. நன்றி தகப்பனே. பாழாக்குகிறவன் பாழாக்கி போட்டாலோ ஆண்டவரே, இந்த நாள்ல உம்முடைய கரம் வெளிப்பட்டதை ஆகியல் ஆண்டவரே, பாழாக்கினவன் சங்கரிக்கப்பட்டு பாழாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் மறுபடியும் ஆண்டவரே கட்டப்படுவார்களே. கட்டப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. பாழாக்கப்பட்ட அனுபவம் மாறுவதாக. ஓ பகைஞன் மேற்கொண்டதினால் பாழாக்கப்பட்ட அனுபவம் இன்னைக்கு மாறுவதாக. இன்னைக்கு ஆண்டவரே பாழாக்கின பகைஞரை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. மேற்கொள்ளுகிறோம். ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரீமாலாபா லீமாலா ரகாலாரா. ஆமென். ஓ ரிமா லபோ ஷபலமா லீமாலபரா. அவள் பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பதாக சிறைப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ சிறைப்பட்டு போன பிள்ளைகள் இன்னைக்கு தீவிரமாய் விடுவிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிறைப்பட்டவர்களுக்கு ஓ விடுதலை, சிறைப்பட்டு போன பிள்ளைகள் தீவிரமாய் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. பாழான பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. ஓ போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக.
ஓரி மலர ஷகமலி மலர கவலர லிமா லபோ ஷபலம லிமா லப ரிப லப ரபரா. ஆமென் ஆமென் ஆமென். பாழாக்கப்பட்ட நிலைமையில் அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆமென் பகைஞன் மேற்கொண்டதினாலே ஆமென் ஆண்டவரே அழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு விடுவிக்கப்படட்டும் ஐயா, விடுவிக்கப்படட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாய் ஆமென் சிறு பருவத்தில் இருந்து படிக்கிற பருவத்தில் இருந்து ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் இருந்தவரும் இருக்கிறவரோ வருகிறவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கிறோம் ஐயா. ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஓ ரிமாலபா லிமாலா ரஷகலாரா லிமா லபோ ஷபலமா லிமா லப ரப ரபரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிமாலா ரஷகலாரா. ஆமென். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமென். இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபிங்க. ஆண்டவரே ஆமென். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையா எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிருங்கல்லப்பா. என் பந்தியை சுற்றிலும் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும்ப்பா. இந்த வேத வசனத்தை பிடிச்சு ஜெபிங்க, 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 ஊக்கமா ஜெபிங்க. ஓ ராமா லா ரஷகலாரா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓரி மலப லிமல ரஷகபலபரா லிபா லபோ ஷகபலி மலபரபரா. ஆமென் ஆமென் ஆமென். பிள்ளைகள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளரட்டும், ஓங்கி வளரட்டும், ஓங்கி வளரட்டும். அப்படியே இரண்டு கரங்களை உயர்த்தி அழுது அழுது ஜெபிங்க, அழுது அழுது ஜெபிங்க. அப்பா அப்பா ஆண்டவரே என் சத்துருக்கு முன்பதாக இன்னைக்கு இந்த ஜெப வேளையில எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்கப்பா, ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. என் பகைஞனுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. என் எதிரிக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கீங்கப்பா. அப்பா இந்த பந்தியில ஆண்டவரே என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றீங்கப்பா. ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் அப்பா உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் பந்தியை சுற்றிலும் என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும்பா. என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும்பா. பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படணும் ஆண்டவரே. உன் சந்ததி மேல ஆவியையும் உன் சந்தானத்து மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. என் சந்ததி ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்படணும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி மலப லிமல ரஷகபலி மல ரஷகலாரா. ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாளில் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நாளில் இந்த அநேக பிள்ளைகள் ஆமென் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தணும். எக்ஸாம் ஹாலில் பயம் வரக்கூடாது. ஆமென் பதட்டம் இருக்கக்கூடாது. ஆமென் சோர்வுகள் இருக்கக்கூடாது. படித்த பாடம் மறந்துட்டுன்னு சொல்லி ஆமென் அநேக பிள்ளைகள் ஆமென் இனி உயிரை மாய்த்தரலான்னு சொல்லி அந்த தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடாது. பிள்ளைகள் நம்பிக்கையோடு கூட எக்ஸாம் எழுதணும். கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்யணும். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இரண்டு கரங்களை உயர்த்தி பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீங்க போதிங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு நீங்க
போதீங்கப்பா, பிள்ளைகளுக்கு நீங்க போதீங்க. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மூலமா எங்களுக்கு சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே. நீங்க போதீங்கப்பா ஆண்டவரே, நீங்க போதீங்க, பிள்ளைகளுக்கு நீங்க போதீங்கப்பா சொல்லி ஜெபிங்க. ஆமென், ஆமென், ஆமென். பிள்ளைகள் மூலமாய் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த பயம் பதட்டம் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. ori malabala shakabalara. ஆமென், ஆமென், ஹalleluya. எத்தனை பிள்ளைகள் ஆமே இந்த நாள்ல எக்ஸாம் எழுத வேண்டிய பிள்ளைகள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க தெரியுமா? ஆமென். அந்த பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. எத்தனை தாயார் என் பிள்ளை எக்ஸாம் எழுத முடியாம இந்த வருஷம் இனி ஒண்ணும் இல்லை, இனி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், என் பிள்ளை உயிரோட இருந்தாலே போதும்னு சொல்லி எத்தனை பெற்றோர் அழுறாங்க தெரியுமா? இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்காக, அந்த பெற்றோருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டவரே போக முடியாதவனமாய், எக்ஸாம் எழுத முடியாதவனமாய், ஆண்டவரே மன அழுத்தத்துக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக, பிசாசுடைய திட்டத்துக்குள்ளாக பகலாக்கப்பட்ட நிலைமைக்குள்ள கடந்து செல்லுகிற பிள்ளைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் மீட்டெடுக்கிறோம். எல்லா அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கிறோம், இருளில் இருந்து நாங்கள் விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஹalleluya. ribala rashakamalara limala bushabalama limala baribalabara ribala rashakabalimalara libala rashakabarabara. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. பாருங்க, நம்ம சபையில 11ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் இரவுல இங்க தான் சபையில தான் தூங்குறான். ஒரு பாஸ்டருடைய பையன், அந்த பையன் இரவுல தூங்குறதே கிடையாது வீட்டுல. ஒரு ஊழியக்காரருடைய பையன் இரவுல தூங்குறதே கிடையாது. இரவு நேரத்தில் முழுவதும் போன் எடுத்து அவன் விளையாடிக்கிட்டு காலையில ஸ்கூலுக்கு போறது கிடையாது. அந்த தகப்பனாரால கண்ட்ரோல் பண்ண முடியல. தகப்பனார் ஊழியக்காரர் நல்லா ஜெபிக்கிறாரு, இந்த பையனை பார்க்கவே முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்து தோல்வி. ஆனா அந்த தகப்பனாருக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிந்துட்டது, பிள்ளைய சுற்றிலும் ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல் டைம் முடிஞ்ச உடனே அவனே வேதனைப்படுறான். ஐயோ அப்பா நான் ஸ்கூலுக்கு போகலையே, ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி தகப்பனார் இடத்துல போய் அழுது வருத்தப்படுறான். ஆனா அந்த ஸ்கூல் டைம் வரும்போது அவனுடைய சுயரூபமே அப்படியே மாறிடுது. அந்த ஊழியக்காரர், அந்த தகப்பனார் பாரத்தோடு கூட என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் அந்த பையனை இங்க சபையில விடுங்க, நாங்க பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, சபையில தான் அந்த பையனை வந்து நம்ம வச்சிருந்தோம். கடந்த நாளில் அந்த பையனுக்கு விரோதமாட்டு தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பாருங்க, அந்த பையன் 3 வாரமா தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு போகல. 3 வாரமா தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு போகல. நம்ம இங்க இருந்து ஜெபம் பண்ணி ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி விடுவோம். நான் இன்னைக்கு போயிடுவோம் பாஸ்டர்னு உற்சாகமா போவான். ஆனா வீட்டுல போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகும் போது ஸ்கூலுக்கு போக மாட்டான். என்னால முடியல பாஸ்டர், என் உடம்பு கஷ்டமா இருக்கு பாஸ்டர், இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இன்னைக்கும் பாருங்க எக்ஸாமுக்குன்னு போயிருக்கிறான். இன்னைக்காவது போயிருடா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு இருக்கிறோம். பாருங்க, இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. ஒரு தாயார் பாருங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம வீட்டிலே இருக்குது. ஒரு மனநல பாதிக்கப்பட்டது போல. எல்லா வேலையும் செய்ய முடியும், நல்லா பேசும்,
புத்தகத்தை எடுத்தா, பெண்ணை எடுத்தா அந்த பிள்ளைக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி அந்த பிக்ஸ் வந்தது மாதிரி கோட்டி பிடிச்சிடும். இல்லைன்னா அந்த பிள்ளை ஓன்னு தன்னைத்தானே அடிச்சு அழ ஆரம்பிக்கும். இப்படி நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பிள்ளைகள். அப்ப இந்த நாட்கள்ல அதிகமா நம்ம பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஏன்னா வருகிற தலைமுறை, ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த யாருக்கு விரோதமாய் போராட்டம் இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், நல்ல ஞானமுள்ள பிள்ளைகள், நல்லா படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வருகிற பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை குறிப்பாத்து சத்துரு போராடுகிறான். அல்லேலூயா. அப்ப நாம அதுக்கு விரோதமாய் நாம யுத்தம் பண்ணி ஜபிச்சோன்னு சொன்னா இந்த பிள்ளைகளை எல்லாம் விடுவித்து எடுக்க முடியும். அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம இதை தொடர் ஒரு 3 நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நாம ஜபிக்கும்படியாக திட்டம் போட்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை இந்த கூட்டத்தின் மூலமாய் காண செய்வார். அல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டுடைய சமூகத்தில் முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு, இல்லைன்னா எழுமி நின்று, இல்லைன்னா உட்கார்ந்து, எப்படியோ நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாய் ஜபிக்கணும். உண்மையாய் ஜபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜபிங்க, பிள்ளைகளுக்காக ஜபிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆவி ஆத்ம சரத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இப்படிப்பட்ட பாரத்தோடு கவலையோடு இருக்கிற ஆண்டவரே, தாயார்மார்களுக்கு அற்புதம் நடக்கும்படியாய் ஆண்டவரே, கீழ்ப்படிதல் இல்லாத வண்ணமாய் முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவிகள், பிள்ளைகள் மத்தியிலிருந்து முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவிகள், இந்த ஆவிகள் எல்லாம் செயலிழந்து போகணும். கீழ்ப்படிதல் இல்லாத வண்ணமாய் முரட்டாட்டம் பண்ணுகிற, யாருக்கும் அடங்காத வண்ணமாய் இருப்பேன் என்று சொல்லுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படணும். ஜபிங்க, ஜபிங்க, ஜபிங்க. ஹல்லேலூயா. அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷனை ஒருத்தனும் அடக்க கூடாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனாலும் அடக்க கூடாது இருந்தது. அப்படி பிசாசுகள் பிள்ளைகள் மேல ஏறி போராடுறான். பிசாசுகள் பிள்ளைகள் மேல ஏறி போராடுறான், அடக்க முடியாத வண்ணமாய். இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் எல்லாவற்றையும் அடங்க செய்யணும். ஆண்டுடைய கரம் அடங்க செய்யணும். அவர் கரம் அடக்கும். ஆண்டுடைய கரம் அடக்கும். காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை அடக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆமென். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பிள்ளைகளை ஆண்டவரே அலக்களித்துக் கொண்டிருக்கிற அந்தகாரங்களை இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமாய்யா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ரீபாலாபா லிமாலா ரஷகபாலாபாரா லிமாலபோ ஷபலமா லிமாலபா ரீபாலபாரா ரீபாலா ரஷகலாரா. இப்பொழுதே பிள்ளைகள் மேல் ஆக்கினி சட்டங்களை அடித்து ஆவியானவர் அமருவீராக, ஆவியானவர் அமருவீராக. இனி சத்துருவுக்கு இடமில்லை, இனி பொல்லாங்கனுக்கு இடமில்லை, இனி அசுத்தாவிகளுக்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விடுவிக்கிறோம், விடுவிக்கிறோம், விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் விடுவிக்கிறோம். பிள்ளைகளை விடுவிக்கிறோம், குடும்பங்களை விடுவிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. விழித்துக் கொண்டிருக்கிற பந்தரங்கள், பிசாசானவன் ஏகிற அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய சிந்த மண்டலங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகாரங்களை அழிக்கிறோம். இருதயத்துக்கு விரோதமாய் போராடுகிற மாமிச வல்லமைகளை அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகாரங்களை அழித்து பிள்ளைகளை விடுவிக்கத்தக்கதான ஒரு பலத்தை, ஒரு அதிகாரத்தை பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுக்கணும். ஆவிகளை நிறைந்து யுத்தம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கணும். மாமிசத்தோடு இரத்தத்தோடு அல்ல யுத்தம். அதனால நம்முடைய போராயுதங்கள் மாமிசத்துக்குரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக ஆவிக்குரியதாய் இருக்கும்படியாய் நம்ம
பெற்றோர்களுக்கு நல்ல கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கணும். ஆவியில் நிறைந்து இனகண்டு சத்துருவை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்தில் இறந்து எல்லாரும் துதிக்க ஆரம்பிக்க பார்ப்போம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமாய் இருக்கிற நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பெற்றோருக்கு கிருபைகளை கொடுப்பீராக. விசேஷித்த ஜெபாவியை கொடுப்பீராக. விசேஷித்த ஜெபாவியை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசேஷித்த ஜெபாவியை கொடுப்பீராக. ஆவியிலே யுத்தம் பண்ண, ஆமென், ஒலிமுக வாசலிலே சத்துரோடு கூட யுத்தம் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகாரம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய சபையிலும் இந்த சத்தம் கேட்டு தூரத்தில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா உங்களுடைய வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் துதிங்க பார்ப்போம். துதிங்க. நம்முடைய சபையில கடந்து வருகிற பிள்ளைகள், இன்னும் சத்தம் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதம் செய்யணும். தேசத்துல பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய வல்லமைகள் கட்டப்படணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள்ல நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், செய்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரீபாலா ரஷகலாரா. ஆமென். ஸ்தோத்திரகதாவே, ஸ்தோத்திரகதாவே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள், ஆமென் ஆண்டவரே, பயிர் நிலமாய் மாற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிறைப்பட்டு போன பிள்ளைகள், ஆமென், தீவிரமாய் விடுவிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உடைக்கப்பட்ட கூடாரங்கள் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், சோதரா, சோதரா. தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் குடும்பங்களை விட்டு மாறுகிறதற்காக சோதரா, சோதரா, சோதரா. தலைமுறை தலைமுறையை போராடி கொண்டிருக்கிற சாபங்கள் குடும்பத்தை விட்டு மாறுகிறதற்காக சோதரா, சோதரா, சோதரா. இயேசுவின் ரத்தம் குடும்பங்களை தெளிக்கப்படுகிறதற்காக சோதரா. இயேசுவின் நாமம் உயர்ந்து இருக்கிறதற்காக சோதரா. இயேசுவின் நாமம் உயர்ந்து இருக்கிறதற்காக சோதரா. அற்புதங்கள் நடக்கிறதற்காக சோதரா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ராபா லாரா ஷாகாலாரா. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே பிரகாசமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இதற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாள்ல ஆமென், நம்முடைய சபைகளை கடந்து வந்திருக்கிற ஆமென், இந்த தாயாருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறி போகணும். ஆமென். இந்த தாயாரை கட்டி வைத்திருக்கிற அசுத்த ஆவியின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படணும். ஆமென். கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிங்க, ஜெபிங்க. ஆமென், ஹalleluya. ஓ ரீமாலா ரஷகமா லீமாலா ரஷகலாரா. தாயாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு பரிபூர்ண அற்புதத்தை கொடுப்பீராக. சரீரத்திலே அலக்கழித்து கொண்டிருக்கிற அசுத்தாவின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக, உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். இன்னுமா இந்த நாள்ல இந்த இடத்துல ஜெபத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியா எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. எல்லாரும் துதிங்க பாப்பா. ஹalleluya. ஓ ராபா ரிஷகமா லாபாரா லிபா லபோ ஷபலமா லிமா லபாரா. அந்நிய பாஷை அடையாளமுள்ளவர்கள் அப்படி அந்நிய பாஷை பேச துதிங்க. ஒரு மகிமை, ஒரு மகிமை சபையில வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. மகிமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். குறைவுகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். குறைவுகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். போராட்டங்கள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். சுகம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கைவிடாதிரும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுவீராக. இந்த ஜெபத்தின் மூலமாய் திரளான பிள்ளைகள்
ஆமென். விடுவிக்கப்பட்ட ஆண்டவரே, உம்மண்டை சேர்க்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையில கடந்து வந்த பிள்ளைகள் தூர இடத்தில் இருந்த ஆண்டவரே வாஞ்சியோடு கூட இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆயிரக்கணக்கான சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி நீர் செய்ய போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.